மீன் எண்ணெய், அப்புறம் வந்து இந்த சோயாபீன் ஆயில், அப்புறம் வந்து இந்த மிருக கொழுப்பு, அப்புறம் லார்டுன்னு சொல்லுவான், LARD, பன்றி கொழுப்பு. கண்ட எண்ணெயும் கலந்து போக அதில் மிருக கொழுப்பு இருக்குங்கிறது தான் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது. பிரகாஷ்ராஜ் கூட பேசினார், இது ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் ஆந்திர அரசு வந்து பெருசு பண்ணுதுன்னு. பியூஷ் மனஸ் வந்து சும்மா இல்லாமல் கிண்டலாக ட்விட்டரில் என்ன போட்டார், யூ பீன் என்ஜாயிங் ஹிந்துஸ், யூ பீன் என்ஜாயிங் பீஃப் லட்டு, மாட்டு கொழுப்பு லட்டுவை தின்று சந்தோஷமாக இருந்தீர்களா அப்படின்னு கிண்டல் பண்ணுறார். இந்துக்கள் ஒரு திரளாக வந்து அவரை வந்து பிடிச்சி தர்மாடி போட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு இந்த மோகன்ஜிட்ட இயக்குனர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த பழனியில், ஆமாம், இதில் கலந்துட்டான்னு சொன்னதுக்கே கைதாமே. மோகன்ஜியை கைது பண்ணுவாங்க. ஆனால் வந்து பியூஷ் மனஸை வந்து காவல்துறை வந்து அவரை காப்பாற்றுகிறது. ஒரு திமுக தொடர்பான பழனி கோயிலில் அறங்காவலராக திமுக அரசால் நியமிக்கப்பட்டவருடைய சொந்த நிறுவனம் ஒன்று இதை செய்திருக்கிறது என்றால் சந்தேகம் வராமல் என்ன செய்யும்? திமுக தனக்கு பின்னால் இருக்கிறது என்கிற தைரியத்தில் இந்த தவறை அவர் செய்திருக்கிறார் என்றால் அந்த கருத்தை நான் ஏற்கிறேன். திமுகவிற்கும் இந்த சோகால்டு திராவிட மாடலுக்கும் இது எதிர்ப்பாக அமையும். அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணி ஏதோ பூஜையெல்லாம் பண்ணாங்க. அந்த பூஜை பண்ணதுனால மாறிடுமா அப்படிலாம் நீங்கள் அடுத்தது கேட்க முடியாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகை நிறுவனரும் இந்தோனேசிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகராக இருந்த மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த், சொல்லுங்கள். சார் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதியில் பார்த்தீங்கன்னா லட்டில் வந்து இந்த மீன் எண்ணெய், மாட்டு அந்த கொழுப்பு இதெல்லாம் சேர்க்கப்பட்டுன்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைய அளவில் போய்கிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது நீங்களும் கண்டிப்பாக திருப்பதிலாம் போயிருப்பீங்க, லட்டெல்லாம் கூட சாப்பிட்ருக்கீங்கல்ல? சமீபத்தில் போல, ஏதோ உள்ளுணர்வா என்னன்னு தெரில, சமீபத்தில் போல தடுத்துருச்சோ? இல்லை, சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய 1.5 மாதத்துக்கு முன்னால் வேறு ஒரு சேனலில் நான் வந்து திருப்பதி லட்டில் வந்து அந்த நெய்யுடைய தரம் வந்து மிக குறைவாக 5 கம்பெனி, அந்த 5 கம்பெனியை வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 8.5 லட்சம் லிட்டர் நெய் வாங்குறாங்க, பசு நெய், இந்த லட்டு செய்கிறதுக்காக. ஒரு இடத்துல லட்டு வாங்குறாங்க, ஒரு இடத்துல முந்திரி பருப்பு வாங்குவாங்க, ஒரு இடத்துல திராட்சை பழம் வாங்குவாங்க, கடலை மாவு வாங்குவாங்க, அது லட்டு செய்கிறாங்க. இதில் வந்து 1.5 மாதம் முன்னால் நான் பேசியிருந்தேன். திண்டுக்கல்ல AR ஃபுட்ஸ் டைரிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, இவங்களுடைய அந்த நெய்யின் தரம் தான், அதாவது லட்டு வந்து வழக்கமான ஒரு அந்த தரத்துடனையும் ருசியுடனும் இல்லைன்னு அங்கே இருக்கிறவங்களே அதை உணர்ந்து சந்திரபாபு நாயுடு வந்தவுடனே அந்த நெய்யின் தரத்தை எல்லாம் வந்து பரிசோதனை பண்ண போது இந்த 5 பேரில் ஒன்று தான் தமிழ்நாட்டிலேருந்து போகுது, மிச்சம் வந்து ஆந்திரா மற்ற மாநிலங்களுக்கு வருது. அந்த AR ஃபுட்ஸு டைரிஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வர அந்த நெய் தான் தரம் குறைவாக தரமற்றதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி அப்போவே வந்துச்சு. அப்போவே நான் வந்து என்ன சொன்னேன்னால், தரம் குறைவானது இருக்குன்னா எல்லாம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடான்னு சொன்ன காலம் போய் தமிழ்நாடுனாலே ஊழல், மோசடி, டுபாகூருன்னு ஒரு பேரை நம்ம சம்பாதிச்சிட்டோம். அதுக்கு யாருக்காவது நன்றி சொல்லணும்னா திராவிடத்துக்கு தான் சொல்லணும், திராவிட மாடலுக்கு தான் சொல்லணும். இது நடந்தது. அப்போ நான் சொன்னேன், இவ்வளவு தைரியமாக வந்து மக்களின் உணர்வுகளோடு வந்து விளையாடக்கூடிய ஒரு புண்படுத்தக்கூடிய ஒரு இதை ஒரு நிறுவனம் செய்யுதுன்னா அந்த நிறுவனத்துக்கு பின்புலமாக இருப்பது யாராவது ஒரு ஆளுங்கட்சி தொடர்பானவராக இருப்பார் அந்த ஓனர் அப்படின்னு நான் வந்து ஒரு யூகத்தில் சொன்னேன். ஆளுங்கட்சி தொடர்பானவர் அப்படின்னு ஒரு யூகத்தில் சொன்னேன். ஏதாவது கெத்தா இப்போ வந்து அங்கங்கே ரவுடிங்கெல்லாம் போய் வந்து பார்லரில் அடிக்கிறான், பஜ்ஜி கடையில் அடிக்கிறான், இங்கே அடிக்கிறான், ஆடு திருடுறான், அப்புறம் வந்து கண்டெய்னரில் கணினி திருடுறான்னா, அப்புறம் கிட்டி முட்டி உள்ளே போய் பார்த்தா அதில் ஏதோ ஒரு வகையில் ஆளுங்கட்சிக்கு தொடர்புள்ளவன் இருக்கான்னா அவங்களுக்கு என்ன தைரியம்? நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கோம், நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படின்ற அந்த கெத்து, அந்த தைரியம்தான். ஸோ அந்த வகையில்
அந்த தைரியம் இல்லாமல் ஒருத்தர் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுவாராங்கிற அர்த்தத்தில் நான் யூகத்தில் வந்து சொன்னேன். அப்போ எனக்கு உண்மையிலேயே வந்து தெரியாது. இப்பொழுது இந்த 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 லட்டு விஷயம் ரொம்ப பெருசானதுக்கப்புறம் இப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், அதோடைய அந்த அந்த நிறுவனத்துடைய அதிபர் வந்து ராஜசேகரங்கிறவர் பழனி தண்டாயுதபாணி கோயிலில் வந்து முருகன் கோயிலில் வந்து அவர் அறங்காவலர். எப்போ அறங்காவலர் ஆனார்? இப்போ 1.5 வருஷம் முன்னால் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் எல்லா கோயில்லையும் போட்டாங்க. அதில் போட்டு அதாவது திமுக யார், அதாவது போட்டவங்க எல்லாருமே பொதுவானவர்கள் யாருமே கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 45 கோயில்களுக்கு நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து கோடிக்கணக்கில் தான தர்மம், அதாவது நன்கொடைகள், பணிகள், திருப்பணிகள் செய்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து இந்த கோயில் அறநிலையத்துறை விஷயத்தில் ஓரளவுக்கு விஷயங்கள் தெரியும். என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்று தெரியும். வேதனையான விஷயந்தான், பட் அதான் நடக்குது. அப்போது அறங்காவலர்கள் யாருன்னா, அதனால் திமுக நியமித்த எல்லா அறங்காவலர்களுமே மோசம் என்ற அர்த்தத்துக்கு சொல்லலை, மோசமானவர்களும் இருக்கிறார்கள் என்பது தான். அதில் அந்த கட்சின்ற ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் அந்த அடாவடி சில பேர் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. இப்போ இவர் வந்து திமுக ஆட்சியில் திமுகவினால் நியமிக்கப்பட்ட, திமுக அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு அறங்காவலர் பழனியில். இப்போ என்ன பயம்னா, இப்போ எல்லாருமே உடனே அதனால தான் பழனி பஞ்சாமிரத்தை டெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஆமாம், அது ஏன் ஏற்படுதுன்னா, இவர் அங்கே இருக்கிற திருப்பதி லட்டுலேயே இவ்வளவு நடந்தாலும் அவங்க அந்த நிறுவனத்துலேருந்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நடக்கவே இல்லை, எங்கள் நெய் தரமானதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது சந்திரபாபு நாயுடு அவர்களே, முதல்வரே வந்து இதை நோய்டாலியா பூனாலியா எங்கேயோ வந்து இதை வந்து பரிசோதனைக்கு அனுப்பித்து அதில் ஏஆர் டெய்ரிஸ் அண்ட் ஃபுட்ஸு இந்த திண்டுக்கல் நிறுவனத்தில் இருந்து வந்த நெய் தான் 100% வந்து தரம் வந்து பசு நெய்யாக பியூர் கீயாக இருக்க வேண்டியது 20% தான் இருக்குது. அப்போ 80% கலப்படம். என்ன கலப்படம்? ஃபிஷ் ஆயில், மீன் எண்ணெய், அப்புறம் வந்து இந்த சோயாபீன் ஆயில், அப்புறம் வந்து இந்த மிருக கொழுப்பு, அப்புறம் லார்டுன்னு சொல்லுவான், LARD, பன்றி கொழுப்பு, இதெல்லாம் வந்து கலந்து இவங்க வந்து பக்தர்களை அவமதிக்க வேண்டும் என்று செய்திருப்பார்களா என்று எனக்கு தெரியல. நான் அப்படி சொல்ல விரும்பலை. இங்கே ஒன்றும் இல்லை, 100% பியூர் கீ கொடுக்குற இடத்துல 20% கொடுத்து பாக்கி 80% கலப்படம் பண்ணால் அதிக லாபம், லாப பேராசை, அவ்வளோதான். அப்படி போட்டு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எதை வேணாலும் கலக்கலாம்னு கண்ட எண்ணெயும் கலந்து போக அதில் மிருக கொழுப்பு இருக்குங்கிறது தான் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மிருக கொழுப்பு இருக்குது அப்படின்னு வரும்பொழுது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா போகுது. இந்துக்கள், அது எந்த மதமாக இருந்தாலும். இப்போது நீங்கள் இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க பேர் என்ன, இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வந்து அநேகமாக 99.99% அவர்கள் நாய் வளர்க்க மாட்டார்கள். ஏன்? அது ஏதோ அவர்களுடைய நம்பிக்கை. முகமது நபியை வந்து அவருடைய எதிரிகளிடம் ஒரு நாய் தான் காட்டி கொடுத்தது என்று சொல்லப்படுகிறது. இது அவர்களுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நம்ம மதிக்கணும். அதே மாதிரி அவர்கள் வந்து போர்க், பன்றிக்கறி, அவங்க பன்றிக்கறி தொடவே மாட்டாங்க. பன்றிக்கறி வந்து பன்றியை வந்து பார்ப்பதை கூட தவிர அந்த அளவுக்கு அந்த பன்றி வந்து அவர்களுக்கு அது என்ன சொல்கிறது, ஏற்றதாக இல்லை. அது ஏன், எதுக்கு அந்த நம்பிக்கை, அது அவர்களுடைய நம்பிக்கை. இப்போ அங்கே போய் நம்ம வந்து இப்போ பிரகாஷ்ராஜ் கூட பேசினார், இது ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் ஆந்திர அரசு வந்து பெருசு பண்ணுதுன்னு. இந்த பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு பெரிய நடிகர். பிரகாஷ்ராஜ் வந்து நல்ல அருமையான நடிகர், கலைஞர், ஆனால் ரொம்ப அதிக பிரசங்கி. எதை பேசுகிறோம் என்ன பேசணும்னு தெரியாமல் யார், அதாவது பிஜேபியையோ மத்திய அரசையோ அவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக, நான் என்ன சொல்கிறேன், எதிர்க்க வேண்டிய காரணங்கள் இருந்தால் விமர்சனம் செய்யுங்கள், கண்டதுக்கெலாம் எதுக்காதீங்க. இப்போ வந்து இதனால் இப்போ கூட பாருங்கள், கோயம்புத்தூரில் வந்து பியூஷ் மனஸ், அவர் அது என்ன சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடியவர், அவர் அந்த எதிர்கட்சி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செயல்படுவார். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம சுபவி அண்ணன், அப்புறம் வந்து இந்த நந்தினி, வளர்மதி, இது மாதிரி நிறைய பேர், நம்ம ஒரு கூடங்குளம் சுப உதயகுமார், இதை மாதிரி ஒரு டேனியல் திருமுருகன் காந்தி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியும் போது அப்புறம் கோவன் பாட்டெல்லாம் பாடிட்டு, இப்போ ஏன் பாட்டு அந்த 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 டமாரமாக அது மாதிரி பேண்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பாரு ஒன்று, அது என்னாச்சு, கிழிஞ்சு போச்சா?
சத்தமே இல்லையே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். அப்போ எதுவுமே இங்கே வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு தான் நடக்குதா? யாராவது எதுக்காவது சமூக நீதி பற்றியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இதை பற்றியோ வாயை திறந்தாங்களா? வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது கிடச்சிருது. யாருக்கு? இவங்களுக்கெல்லாம் மாதா மாதம் வேண்டிய மரியாதை கிடைத்து விட்டதுன்னு வச்சுங்களேன். மரியாதைன்னு வச்சுப்போமே பொதுவாக. அது எதுக்காக சொல்கிறேன்னா, பியூஷ் மனஸ் வந்து சும்மா இல்லாமல் கிண்டலாக ட்விட்டரில் என்ன போட்டார், யூ பீன் என்ஜாயிங் ஹிந்துஸ், யூ பீன் என்ஜாயிங் பீஃப் லட்டு. இதுவரை நீங்கள் மாட்டு கொழுப்பு லட்டுவை தின்று சந்தோஷமாக இருந்தீர்களா அப்படின்னு கிண்டல் பண்ணுறார். சரி, ட்விட்டரில். நேத்தோ முந்தா நேத்தோ அவர் எங்கேயோ மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்துக்கள் ஒரு திரளாக வந்து அவரை வந்து பிடிச்சி தர்மாடி போட்டாங்க. காவல்துறை வந்து பெரிய கலையபரமாய் அவரை வந்து காப்பாற்றணும், அவரை தடுக்கணும், அவரை அடிபடுவதை தடுக்கணும்னு ஒரு காவல்துறை ஒரு 10 பேர் 15 பேர் வந்து தடுத்தோம். வந்த கும்பல் 50-100 பேர் அடி போட்டாங்க. ஆமாம், தர்மடி. சரி, ரைட்டாக. அது இல்லை, அவர் எழுதினார்ல அப்படி, அதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை தானே? நாங்கள் எடுக்க மாட்டோமே. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு இந்த மோகன்ஜிட்ட இயக்குனர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த பழனியில். ஆமாம், இதில் கலந்துக்கிட்டான்னு சொன்னதுக்கே கைதாமே. ஆமாம், அதான் அதுதானே. நீங்கள் சிதம்பரம் நடராஜர் வந்து காலை தூக்கி ஆடுவது வந்து தன்னுடைய ஆணுறுப்பை வந்து பார்வதி தேவியிடம் காண்பித்து அவரை கவர்வதற்காக அப்படின்னு பேசின ராஜீவ்காந்தி என்பவர் திமுக. இப்போ பேசி 2 வருஷம் ஆச்சு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டாங்களா, கைது பண்ணாங்களா? அவருக்கு கட்சியில் வந்து ஸ்போக்ஸ்மேனாக ப்ரமோஷன் கொடுத்தாங்க. இது இப்படி பேசினவருக்கு நடராஜர் வந்து காலை தூக்கிட்டு ஆடுறாரு. நடராஜர் காலை தூக்கிட்டு ஆடுறது அது உலகத்தின் மைய அந்த கட்டை விரல் நுனியில் இருக்குன்றத நாசாகாரம் கண்டுபிடிச்சி அதன் பின்னால் உள்ள விஞ்ஞான தத்துவத்தை புரிந்து கொண்டு அவன் நாசா வாசலில் வந்து பெரிய நடராஜரை சிலை வச்சுருக்கான். இங்கே நடராஜர் காலை தூக்குறது வந்து எவ்வளவு ஒரு கொச்சையான விஷயம். நீங்கள் வேறு மதத்தினரை பார்த்து இப்படி பேசிவிட முடியுமா? நான் பேசணும்னு சொல்லலை, பழிக்கு பழி பேசணும், அது நியாயம் இல்லை, பேசக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அப்போது இதை மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் மோகன்ஜியை கைது பண்ணுவாங்க, ஆனால் வந்து பியூஷ் மனஸை வந்து காவல்துறை வந்து அவரை காப்பாற்றுகிறது. தர்மடி அடிக்கிறது சரி அப்படின்னு நான் ஒத்துக்கல. எதுவாக இருந்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்டம் மூலமாக தான் தீர்வு காரணம். ஆனால் ஏன் அப்படி தர்மடி அடிக்கணும்னு வருது? இந்த அரசு பேர்களில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதே பியூஷ் மனஸ் வந்து ஒரு இந்து கடவுளை திட்டியிருந்தால் அவருக்கு வந்து பரிசு கொடுத்திருப்பார்கள். அப்படி இல்லாமல் அவர் வந்து இப்படி இந்து உணர்வை வந்து புண்படுத்துகிறார் என்றால் அவர் மேல் எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்காது என்று மக்களுக்கு தெளிவாக தெரிவதால் தர்மடி அடிக்கிறார். புரட்சிங்கிறது எப்படிங்க வருது? அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்காததாலும் எடுக்கக்கூடாத நடவடிக்கைகளை எடுப்பதாலும் தானே புரட்சி வருது. எந்த நாட்டில் வேணாலும் எடுத்துங்க, எந்த ஊரில் வேணாலும் எடுத்துங்க, என்ன காரணங்கள்னால வேணாலும் வச்சுங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படி பியூஷ் மனஸ் தர்மடி வாங்கினது என்னென்னால் இதுதான் காரணம். எப்படி இப்போ பேசியது. இப்போ பிரகாஷ்ராஜ் என்ன பேசுகிற, சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்துகிறாங்க. எது சின்ன விஷயம்? அதுதான் பவன் கல்யாண் அவர் துணை முதல்வர் இதில் ஆந்திராவில் கேட்குறாரு. அந்த அவர் வந்து என்ன கேட்டுக்காரு, இந்த சின்ன விஷயங்கிறது வந்து சப்போஸ் ஒரு மசூதியிலையோ இல்லை ஒரு தேவாலயத்திலையோ நடந்திருந்தால் இது சின்ன விஷயம் என்று ஒதுக்குவீர்களா பிரகாஷ்ராஜ்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி. அதாவது இப்போ ஜெகன் ரெட்டி வந்து இல்லை நாங்கள் அப்படி பண்ணவே இல்லை, இது உண்மை இல்லைங்கிறாரு. இந்த ஏஆர் ஃபுட்ஸ் வந்து நாங்கள் தரமான நெய் தான் கொடுத்தோன்றாங்க. இல்லை, 4 சாம்பிள் இவங்களை இதை கொண்டு யார் சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதல்வர் சொல்கிறார். திண்டுக்கல் தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஏஆர் ஃபுட்ஸுடைய அந்த நெய்யை 4 அதாவது வேறு அவங்க 4 இதை வந்து அனுப்பிச்சு தனித்தனியாக குவாலிட்டி டெஸ்ட் பண்ண போது 20% தான் அதில் வந்து தரம் இருக்கிறது, 100% இருக்க வேண்டிய தரம். அப்போ அதில் தான் இந்த மிருக கொழுப்பு இந்த மற்ற இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு ஆந்திர முதல்வர் சொல்கிறார். அதற்கு வந்து அவர் வந்து ஆதாரபூர்வமாக சொல்கிறார். இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அப்படிலாம் இல்லைன்னு. அவங்க அதுக்கு கேஸ் போட போகிறாங்க. இப்போ மத்திய உணவுத்துறை வந்து இவர்களுக்கு ஏஆர் டைரிஸுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருச்சு. ஆக லட்டு அரசியல் மிக பெரிதாகிறது. இது நீங்கள் வந்து இதில் வந்து திராவிட கழகத்தை சேர்ந்து நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்கல்ல, இதை எதிர்த்து திமுக அரசு எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. என்ன காரணம்? இப்பெல்லாம் கருத்து சொல்லாதீங்க, ஒரு மதத்துக்கு இது வந்து
தேவையில்லாத பிரச்சனைன்னு எந்த ஒரு நடவடிக்கையுமே ஈடுபடலையே. அது அப்போ இந்து மதத்திற்கு வந்து அதாவது ஆதரவாக போய்விடக்கூடாது. அப்போ அப்படி போனால் சிறுபான்மையினர் வாக்கு வந்து அடிபட்டு போயிடும். அதாவது சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துவது அப்படி என்பது அது ஒரு கொள்கை. ஆனால் திமுக அதை தாண்டி இந்து விரோதத்தை காண்பித்து சிறுபான்மையினரை வந்து திருப்திப்படுத்துவது இப்படிங்கிற ஒரு தவறான கொள்கையை இப்பொழுதுள்ள திராவிடம் என்பது இவர்கள் வந்து அந்த ஆரம்ப காலத்திலிருந்தே அங்கே ஈரோட்டில் ஆரம்பித்து எல்லா வழி வழியாக இவங்க வந்து அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு இந்து மதத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எல்லா மதமும் ஒன்றுன்னு சொன்னால் நீங்கள் இஸ்லாம் மதத்தை பாராட்டுங்கள், கிறிஸ்துவ மதத்தை பாராட்டுங்கள். இந்து மதத்தை பாராட்டாமல் விட்டால் கூட பரவாயில்லை. அதை பற்றி கேவலமாக பேசுகிறவன் மோசமாக பேசுகிறவன் பேரில் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அது இந்து விரோதம், தெளிவான இந்து விரோதம். ஸோ திமுக வந்து அது வந்து இந்து விரோதத்தில்தான் ஈடுபடுகிறது என்பதற்கு வந்து இன்னும் பெருசாக புதுசாக இந்த ஒரு லட்டு மேட்டரில் இல்லை. ஆரம்ப காலத்துலேருந்தே அப்படி தான், இன்றைக்கி அப்படி தான், லட்டு மேட்டர் வரைக்கும். நீங்கள் சொன்னால் வந்து இதே பியூஷ் மானஸை வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டு இருக்க வேண்டுமா வேண்டாமா? அரசு அல்லவா முதல்ல வந்து நீ ஏன் அதெல்லாம் பேசுகிற, மத உணர்வை புண்படுத்தி. யாரோ ஒரு மகாவிஷ்ணு வந்து பூர்வ ஜென்மத்து இது வந்து அப்படின்னு சொன்னால் ஒரு அமைச்சரே அதே பேசியிருக்காரு. போன ஜென்மத்தில் பண்ணின புண்ணியம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. அப்போது மறுஜென்மத்தை பற்றி பேசியதற்காக மகாவிஷ்ணுவை கைது செய்த திமுக அரசு அமைச்சரை கைது செய்யுமா? KN நேரு அவர்கள் வந்து மேலே கலைஞர் அவருடைய நினைவேந்தல் போது ஒரு கருடன் பிறந்தபோது கலைஞர் தான் கருடனாக வந்திருக்கிறார் அப்படின்னு நிர்வாகிகளுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணை மூக்கு கண்ணாடியை கொண்டு வாங்கன்னு போட்டு பார்த்துட்டு கலைஞர் தான் ஏன் வந்து கருடனாக வந்திருக்காருன்னு. அது மூட நம்பிக்கை இல்லையா? இது நீங்கள் வந்து இதே வந்து அதான் சபரிமலையில் வந்து அந்த பந்தளத்திலிருந்து திருவாபரணம் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கருடன் வரும். பல கோயில்களில் வந்து திருவிழாக்கள் கும்பாபிஷேகம் நடக்கும்பொழுது கருடன் வரும்பொழுது அதை ஒரு நல்ல சகுனமாகவும் அது ஏதோ ஒரு தெய்வ செயலாகவும் நம்புவது இந்துக்களுடைய நம்பிக்கை. உண்மையிலேயே அந்த கருடன் ஏன் அப்போ வருது மற்ற சமயத்தில் வரமாட்டேங்குதுங்கிறது ஒரு ஆச்சரியமான கேள்வி. ரைட்டு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கருடன் எதேச்சியாக வந்தது என்று எடுத்துக்கொண்டு பேசாமல் போக வேண்டியது தானே. கலைஞருடைய 100ஆண்டு நினைவேந்தல் கொடி திமுக கொடி ஏற்றும் போது மேலே வந்தால் அது வந்து கலைஞரே வந்து கருடனாக வந்தார். அதுவே வந்து ஒரு திருவிழாவும் போது இந்து திருவிழாவின் போது பண்டிகையின் போது வந்தால் அது மூட நம்பிக்கை என்றால் இவர்கள் யாரை ஏமாற்றுகிறார்கள்? மக்களை ஏமாற்றுவதுடன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அந்த வகையில் இந்த லட்டு விஷயத்தில் ரொம்ப வருத்தமான வேதனையான விஷயம் இந்தியா பூரா பரவிடுச்சு இந்த லட்டு விஷயம். அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணி ஏதோ பூஜையெல்லாம் பண்ணாங்க. அந்த பூஜை பண்ணதுனால மாறிடுமா அப்படிலாம் நீங்கள் அடுத்தது கேட்க முடியாது. மக்களுக்கு அந்த நம்பிக்கை குறைந்து விடக்கூடாது. இதுக்கப்புறம் திருப்பதி லட்டுவே வாங்கக்கூடாது. இல்லை அந்த எண்ணம் வந்துடும்ல, சில வந்துடும். போனால் கூட லட்டு வேணாம்ப்பா அப்படின்ற ஒரு அந்த அலர்ஜி வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து திருப்பதி பார்க்கலாம்ப்பா அப்படின்னு அந்த அந்த அதாவது எந்த மதம் நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தா இதற்கு பின்னால் வேற ஏதோ பெரிய சதி இருக்கும் போல தெரிகிறது. முதல்ல லட்டை மறைக்கிறாங்க, அடுத்து கடவுளை மறைக்கணும். இந்த எண்ணத்தில் இந்த செயல்பாடு திருப்பதிக்கு போற கும்பல் இன்னைக்கு வந்து என்ன பண்ணாலும் திருப்பதியில் வந்து லட்சக்கணக்கில் வந்து ஒரு நாளைக்கு மக்கள் வந்து கூட்டம் குறையவே இல்லை. கடவுள் அந்த அதாவது சந்நிதியை வந்து அரை மணி நேரமும் என்னமோ தான் சாத்த முடியுது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான், மிச்ச நேரம் திறந்து வைக்க வேண்டிய அளவுக்கு அப்போ தான் கூட்டம் வந்து சமாளிக்க முடியுது. அப்படி வந்து சபரிமலையில் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும். இதை மாதிரி உள்ளதை வந்து குறைக்க வேண்டும், இதற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று திட்டமிட்ட சதி போல தெரிகிறது. இதில் ஆந்திராலேயே ஒருத்தன் பண்ணியிருந்தான், இல்லை வேறு மாநிலத்திலேருந்து பண்ணியிருந்தான்னா இது நமக்கு சம்மந்தம் இல்லைங்களா? தமிழ்நாட்டிலிருந்து நான் 1 மாதத்திற்கு முன்னால் வந்து யூகமாக கணித்தபடி ஒரு திமுக தொடர்பான பழனி கோயிலில் அறங்காவலராக திமுக அரசால் நியமிக்கப்பட்டவருடைய சொந்த நிறுவனம் ஒன்று இதை செய்திருக்கிறது என்றால் சந்தேகம் வராமல் என்ன செய்யும்? இங்கே திராவிடம் என்ற பெயரில் கடவுள் நம்பிக்கையை வந்து புண்படுத்துவது மட்டும் இல்லாமல் கடவுள் நம்பிக்கையை குறைக்க வேண்டும் அரசியல் சுயலாபங்களுக்காக. இப்போது ஈவேரா பெரியார் அவர்கள் வந்து முதல்ல வந்து அந்த குடியரசு பத்திரிகை ஆரம்பித்தார். முதல்ல 1.5 வருஷம் வந்து அவர் வந்து என்ன பத்திரிகை வந்து ஆரம்பித்தார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கே கேட்டாலும் அதோடைய ஆவணங்கள் ஆதாரங்கள் இல்லைம்பாங்க.
ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட், அப்போது அவர் பேர் ராஜாங்கமோ என்னமோ, அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து அவருடைய முதல் 1.5 வருஷம் 2 வருஷத்தில் அவர் என்னெல்லாம் போட்டிருக்காருன்னு பார்த்தா, அவர் சுவாமி என்னமோ ஒரு சுப்பிரமணிய ஆனந்தாவா சிவானந்தாவா யாரோ ஒருத்தர் அவரை வந்து புகழ்ந்து போட்டிருக்காரு. பல ஆன்மீக தேசப்பற்றை பற்றி எழுதியிருக்காரு. யார்? ஈவே ராமசாமி நாயக்கர். தேசப்பற்று, ஏன் அவர் தேசப்பற்று பற்றி சொல்கிறேன்னா, பிற்காலத்தில் அவர் வந்து இந்தியா வந்து ஒரு தேசம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தேசிய கொடியை வந்து எரித்தவர். தேசிய கொடியை எரித்தவர். இந்த இதில் வந்து அவர் வந்து ஆன்மீகத்தை போற்றுகிறார். அதாவது அந்த குடியரசு பத்திரிகை தொடங்கி 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு நிறைய இதழ்களில் வந்து ஆன்மீகத்தை போற்றுகிறார், தேசப்பற்று. பின்னால் எதையெல்லாம் அவர் வந்து கொள்கை என்று சொன்னாரோ அதற்கெல்லாம் வந்து மாறுபாடாக முதலில் ஆரம்பிக்கும் பொழுது தொடங்கும் பொழுது வேறு மாதிரி தான் இருந்திருக்காரு. அப்போ பின்னால் அவர் வந்து அதெல்லாம் மாற்றிக்கிட்டாருன்னா அவருக்கு என்ன மனமாற்றம் வந்தது, அதற்கு என்ன காரணம் என்பது நமக்கு தெரியல. நம்ம அதுக்கு மேலே அதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. அவர் அது வரைக்கும் ஏதோ ஒரு காரணமாக இருந்தது, அது இருக்கலாம். ஏதோ ஒரு காரணமாக இப்போ கூட நம்ம கூட சாமியை நம்புகிறோம், நமக்கு ரொம்ப கஷ்டம் தாண்டி போச்சுன்னா என்ன இனிமேல் சாமி இந்த கோயிலுக்கே போகிறது இல்லை, பூஜையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கடவுளையே நினைக்க போகிறது ஒரு விரக்தி. அந்த மாதிரி அவருக்கு ஏதாவது விரக்தி வந்ததா, அது ஒரு காரணமாக நமக்கு தெரியல. அது இருக்கலாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி கடவுள் நம்பிக்கையை குறைப்பதற்காகவும் அந்த பக்தி மார்க்கம் சனாதனத்தை, ஏன்னா இவங்க தானே சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துனாங்க. அப்போ இப்போ இந்த ஏஆர் ஃபுட்ஸ் வந்து திருப்பதியில் இப்படி பண்ணது வந்து லாபத்திற்காக மட்டும் அப்படி என்றால் அது வந்து ஒரு வணிக பேராசை, வர்த்தக பேராசை. ஆனால் அதை தாண்டி இதற்கு பின்னால் ஒரு சதித்திட்டம் இருக்கிறது. அந்த சதித்திட்டத்திற்கு என்ன காரணம் என்றால் அது திராவிட மாடலாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுவது நியாயமான ஒரு விஷயம். அதனால் இந்த லட்டு அரசியல் வந்து இதோட இன்னும் பெருசாகும். ஏற்கனவே ஜெகன் ரெட்டி வந்து எதிர்கட்சி தலைவர் கூட ஆக முடியல. 10% வாங்கினா தான் எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைக்கும். 12 தான் வாங்கியிருக்கார் எம்எல்ஏ. கிட்டத்தட்ட வாஷ் அவுட்டு. இதுக்கப்புறம் அவர் வந்து எழுந்திரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த லட்டு அரசியல் வந்து இப்போ ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இது தேசிய அளவிலும் இது வந்து போகுது. ஏன்னா திருப்பதி வந்து ஏதோ ஆந்திர மக்கள் மட்டும்தான், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் போகிறாங்கன்னு இல்லை, இந்தியா பூரா எல்லா மாநிலங்களிலிருந்தும் வட மாநிலங்களிலிருந்து குறிப்பாக வந்து திருப்பதி பாலாஜி என்று சொல்லி வருகிறார்கள். இப்போ அந்த நம்பிக்கையை புண்படுத்தினால் இது வந்து அப்போ இது திராவிட சதி என்று தான் இது. அதாவது துரதிர்ஷ்டவசமாக இந்த தவறை செய்தது வணிகத்துக்காகவோ இல்லை வேறு காரணங்களுக்காகவோ செய்தது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த கம்பெனி, திமுகவுடன் தொடர்புள்ள ஒரு கம்பெனி. திமுகவுடன் தொடர்புள்ளன்னு சொல்கிறது எதனாலன்னா, அவரை அறங்காவலராக திமுக நியமித்திருப்பதால் அவருக்கு திமுக தொடர்பு இருக்கும் என்பது யூகம். அவர் ஒன்றும் நிர்வாகி இல்லை திமுகவில். இருந்தாலும் இப்போ தேவையில்லாமல் திமுகவின் பெயர் வந்து தேசிய அளவில் அடிபடுகிறது இந்த லட்டு விஷயத்தில். ஜெகன் ரெட்டி செய்ததை விட இந்த ஏஆர் ஃபுட்ஸ் இவங்க செய்தது தான். அவங்க வந்து ஏன் இது வந்து செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண இந்த 100% சுத்தமான நெய் வந்து ஏறக்குறைய 1000 ரூபா ஒரு கிலோ வருமா. இந்த கலப்படமான நெய் வந்து 300-320 ரூபாவில் பண்ணிடலாமா. உங்களுக்கு அப்போது 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வைங்க, 300 ரூபாய்க்கு தயார் பண்ணிவிட்டு 1000 ரூபாய்க்கு விற்கும் போது 3 மடங்கு லாபம். ஸோ அது வணிக லாபத்துக்காக பேராசைப்பட்டு செய்திருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இது தமிழ்நாட்டிலிருந்து போகிறது, திமுகவுடன் எங்கோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்னும் பொழுது சந்தேகங்கள் எழுவது. ஏன்னா நம்ம வந்து நிரூபணம் செய்ய முடியாது. ஏதோ திமுக மேலிடம் சொல்லிதான் அந்த ஏஆர் ஃபுட்ஸ் ராஜசேகரன் இப்படி செய்தார் என்று சொல்வது நியாயமில்லை. அதே சமயம் அது திமுக தனக்கு பின்னால் இருக்கிறது என்கிற தைரியத்தில் இந்த தவறை அவர் செய்திருக்கிறார் என்றால் அந்த கருத்தை நான் ஏற்கிறேன். அந்த வகையில் இது தேசிய அளவில் இது பெரிதானால் இது மறுபடியும் திமுகவிற்கும் இந்த சோகால்டு திராவிட மாடலுக்கும் இது எதிர்ப்பாக அமையும். சனாதனம் மேலும் வலுப்படும். இல்லை, இதில் அடுத்த கட்ட பிரச்சனையா, ஏற்கனவே நமக்கும் இந்த தெலுங்கு ஆந்திரா பார்டர் பிரச்சனை போகும், நம்ம ஆட்கள் போயிட்டு வரதெல்லாம். இப்போ இதை வந்து ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலேருந்து தான் நிறுவனம்னா இது நாளைக்கு தமிழர்கள் அங்கே போகும் பட்சத்தில் உங்கள் ஊருக்காக தான் பண்ணாட்டு சண்டைகள் வர வாய்ப்பு இருக்காதா? இன்ஃபேக்ட் உண்மையிலேயே சொல்ல போனால் விஜயவாடாக்கோ இல்லை வந்து மற்ற ஆந்திர நகரங்களோட சென்னை தான் திருப்பதிக்கு மிக அருகில் உள்ள நகரம். இங்கிருந்து 3 மணி நேரத்தில் போகிற மாதிரி இருக்குது. இப்போ என்னன்னா, இந்த 2G ஊழல் நடந்துச்சு இல்லையா, அப்போது ஆராசா கனிமொழி இவர்கள்லாம் திகார் சிறையில் இருந்தார்கள். அந்த பீரியடில் பெருசாக இருந்தது.
அந்த சமயத்தில் நான் டெல்லியை அடிக்கடி நான் வந்து இந்தோனேஷிய அதிபருக்கு வந்து அந்த பீரியடில் வந்து கௌரவ ஆலோசகர் உங்களுக்கு தெரியும். அப்போது அடிக்கடி டெல்லி போக வேண்டி வரும். இந்தோனேஷியாவிலேருந்து டெல்லி வருவேன். சமயத்தில் சென்னை வந்துட்டு போவேன். சென்னையில் என்னுடைய பெற்றோர்கள் இருந்ததுனால டெல்லி போகும்போதெல்லாம் அது வரைக்கும் வந்து மதராசிமா தென்னாட்டில் கர்நாடகாவிலேருந்து போனாலும் கேரளாவிலேருந்து போனாலும் மதராசி. அவனை பொறுத்தவரைக்கும் வேட்டி கட்டினா மதராசி. அது வரைக்கும் மதராசின்னு பொதுவாக ஒரு இதுவாக தான் சொல்லுவான், இவங்கெல்லாம் மதராசி அப்படின்னு. இந்த 2G அப்படின்னு ஒன்று நடந்து அந்த அந்த பரபரப்பு ஏற்பட்ட பொழுது இந்த தமிழ்நாட்டுக்காரர்கள் வேட்டி கட்டிய தமிழர்கள் வந்தாலே இவர்களை ஏதோ வந்து என்ன சொல்கிறது, டுபாகூர் தில்லுமுள்ளுக்காரன், என்ன வேணாலும் 1,76,000 கோடி வந்து ஏமாத்தினவங்க, மோசடி அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அது வழக்கு வேறு பக்கம் திசை திரும்பியது, இன்னும் அது மேல்முறையீட்டில் இருக்குது, அதெல்லாம் விட்டுருவோம். அப்போது அந்த தமிழர்கள் பேரில் இருந்த அந்த இமேஜ் வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜாக போச்சு எப்போ அந்த 2G போது. அதே மாதிரி மறுபடியும் ஒரு சூழ்நிலை இந்த லட்டு அரசியலில் நிகழ்ந்திருக்கிறது. இது தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் ஒரு கெட்ட பெயர். யாரோ ஒரு சிலர், அவர் தமிழராக இருப்பதனால் அவர் செய்த தவறுகள் தமிழ் சமுதாயத்தின் பேரிலும் தமிழ்நாட்டின் பேரிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை உண்டு செய்து விட்டது. இதை வந்து துடைப்பதற்கு வந்து திமுக அரசு வந்து என்ன செய்யணும், பியூஷ் மானஸோ இல்லை வேறு யாராவதோ இதை பற்றி தவறாக பேசுகிறவங்க பேரில் நடவடிக்கை எடுத்தால் அந்த அவநம்பிக்கை குறையும். ஆனால் திமுக அரசு மறுபடியும் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுது, வேறு சனாதனத்தையோ இல்லை இது வந்து தவறு என்று வந்து தட்டி கேட்பவர்களையோ வந்து கைது செய்யுது அப்படின்னால் அப்போது இந்த திராவிட மாடலின் பேரில் தேசிய அளவில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களும் வெறுப்புகளும் அதிகமாகும். ஒரு பீரியடில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் கும்மிடிப்பூண்டி தாண்டி அந்த பக்கம் போகிறதே வந்து ரிஸ்க்காக போயிடும். நீங்கள் அவன் தமிழ்நாட்டிலேருந்து வேறு மாநிலத்துக்கு போகிறான், அவன் மற்ற மாநிலத்துலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறான், அவன் நம்மளோடு அப்படியே இணைஞ்சு நம்மளோட தமிழ் பேசுகிறான், நம்மளோட வந்து எல்லா விதத்துலேயும் பழக்க வழக்கங்களில் வந்து அவனும் நம்மளோட சேர்ந்து இட்லி தோசை சாப்பிட்றான், பழகிடுறான். ஆனால் நம்ம வந்து இப்படி தேசியத்திலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் நாம் ஏற்கனவே கர்நாடகாவில் நமக்கு காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு கேரளாவில் பிரச்சனை, கிருஷ்ணா நதி பிரச்சனை ஆந்திராவில், இப்படி எல்லா சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் நமக்கு பிரச்சனை. ஆனால் புதுவையில் பாருங்கள், அவர் நாராயணசாமி பழைய முதல்வர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு வந்து காவிரி விஷயத்தில் எங்களை வஞ்சித்து விட்டதுங்கிறாரு. 9 TMC கொடுக்கணும் வருஷத்துக்கு, ஏதோ 7 TMC தண்ணி தான் கொடுக்குது. காவேரி காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவிலேருந்து காவிரி தண்ணி வரல, தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதுன்னு தமிழ்நாடு சொல்லுது, திமுக அரசு இல்லை தமிழக அரசு சொல்லுது. ஆனால் தமிழக அரசு புதுவை அரசை தமிழகம் புதுவையை வஞ்சித்து விட்டதுன்னு யார் சொல்லுகிறாரு? காங்கிரஸை சேர்ந்த நாராயணசாமி, அங்கே முன்னாள் முதல்வர் சொல்லுகிறார். அப்போது இந்த தமிழ்நாட்டின் பேரும் தமிழினம் தமிழர்கள் பேரும் உள்ள வெறுப்பு அதிகமாவதற்கு காரணம் இந்த திராவிட மாடலாக இருக்கிறது. திமுக அரசு இதை உணர்ந்து கொண்டு நீங்கள் வந்து சனாதனத்திற்கு ஆதரவாக எதுவும் செய்ய வேண்டாம், நியாயமாக நடுநிலையாக இருங்கள். சனாதனத்தை எதிர்த்து மத உணர்வை புண்படுத்துகிற மாதிரி யாராவது செய்தால் அவர் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுங்கள். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தவறு செய்தவன் பேரில் நடவடிக்கை எடுக்கிறது விட்டுட்டு தவறை சுட்டி காட்டுபவன் பேரில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் உங்கள் மீது உள்ள நம்பிக்கை மேலும் மேலும் குறையும். இது தமிழகத்திற்கு நல்லதில்லை. அவ்வளோதான். ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.